வணக்கம் அனைவருக்கும். ஒரு நோய் வருது அப்படின்னு சொன்னால் அந்த நோய் ஏன் வருது, எதனால் வருது, என்ன பண்ணால் அது சரியாகும், அப்படி சரி பண்ணுறதுக்கு நம்ம மருத்துவம் செய்கின்ற பொழுது அதனால சைட் எஃபெக்ட் எதுவும் வந்துடக்கூடாது, இப்படியெல்லாம் பார்த்து பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஐயன் வள்ளுவன் இருக்கார் இல்லை, அவர் இருக்கார் இல்லை, அவர் எப்படி சொல்கிறது அப்படின்னா, அவர்கிட்ட போனால் தீர்வு கிடைக்காதுன்னு எதுவுமே கிடையாதுங்க, எல்லாத்துக்கும் சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. சரியா? தமிழர்கள் ஏன் பெருமைக்குரியவர்கள் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திருக்குறள் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அது வேறு எந்த மொழிக்குமே கிடைக்காத ஒரு பெருமை. ஓகே, நமக்கு அது உண்டு. அந்த மாதிரி இந்த ஹெல்த்தை பற்றி பேசினேன் இல்லையா, எனக்கு அந்த திருக்குறள் ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். ஓகே, நாங்கள் என்ன பண்ணுவோன்னா சின்ன வயசில் வந்துட்டு எனக்கு ஹேர் நல்லா வளரணும் அப்படின்னு நிறைய பேக் எல்லாம் போடுவோம், இந்த பேக்கு அந்த பேக்கு அது இதுன்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா சொல்லுவார், ஒன்றுமே வேண்டாமா, சாதம் வடிக்கிற தண்ணி, அந்த கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்து சிக்கக்காய், ஓகே, அந்த பவுடரை போட்டு குளித்தாலே போதும், இதை வைக்கணும் அதை வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து வெஜிடேரியன், நாங்கள் எக்கு கூட எடுத்துக்க மாட்டேன், பட் இந்த ஹேருக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எக்கு போடுவோம். அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், இது நல்லது கிடையாது, இது பண்ணக்கூடாது, இது எதுக்குமா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு, அதுக்கு பதிலாக செம்பருத்தி இலையை. எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு எல்லா மூலிகை செடியும் வச்சுருப்பார். ஓகே, நாங்கள் பூவெல்லாம் வெளியில் காசு கொடுத்தெல்லாம் வாங்க மாட்டோம், எங்கள் வீட்டில் வந்துட்டு நிறைய பூச்செடிகள் எங்கள் அப்பா வச்சுருப்பார். ஓகே, இந்த மாதிரி பெண்களுக்கு இப்படி பார்த்து எங்கள் அப்பா வந்து பண்ணுவார். நம்ம பொம்பளை பிள்ளைங்க இதெல்லாம் ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஃப்ளாரெல்லாம் வச்சுட்டு போவோம். எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இந்த பூச்செடி உங்கள் வீட்டில் இருக்கா? நான் ஆமான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வச்சுட்டு போவேன். அவங்க அடுத்த நாள் நான் கொண்டு வருவேன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. நான் கொண்டு போகாமல் வச்சுட்டு நீயே வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்துட்டு இந்த ஹெல்த் பற்றியெல்லாம் எங்களுக்கு அடிக்கடி பேசுவார். நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்கள நான் குறைச்சி பேசலை யாரையும், வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கள உயர்வாகவும் பேசலை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நிறைய வெரைட்டி வந்துட்டு இந்த நிறைய மருத்துவ குணங்கள் வந்துட்டு வெஜிடேரியனில் இருக்குது, அது நமக்கு நிறைய தெரியலை. எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் வந்துட்டு காய்கறியில் தோலே சீவக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவார், ஏம்மா இதெல்லாம் கிள்ளி போடுற, அந்த வேர் இருக்கு இல்லை, அந்த வேர் மட்டும்தான் கிள்ளணும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏன் அந்த வேரை கூட அலசி போட்டுறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதிலெல்லாம் சத்து, ஓகே, எதை எப்படி சாப்பிடணும், இந்த மாதிரி எங்கள் அப்பா சொல்லி கொடுப்பாரு. நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்பொழுது பிளேட்டில் தக்காளி வைக்கவே கூடாது, கருவேப்பிலை வைக்கவே கூடாது. அந்த மாதிரி நாங்கள் வந்து பாவக்காய் வந்துட்டு கசக்குது அப்படின்னு ஒதுக்கவே மாட்டோம். ஓகே, இது வந்துட்டு இந்த வாழைத்தண்டு அதை துவர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க மாட்டோம். அறுசுவையும் கொடுத்து எங்கள் அப்பா எங்களுக்கு வளர்த்துருப்பார். வெஜிடபிள்ஸ் அப்படின்னா இப்போ எல்லாம் காய்கறி விற்கிற விலையில் வந்துட்டு ஒரு வெஜிடபிள்ஸ் ஒரு காய் போடுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? இப்போ எங்கள் அப்பா வந்துட்டு நிறைய காய் போட்டு சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது வந்து கலப்பு காய், அந்த குழம்பு அப்படின்னு சொல்லுவார். எங்கள் அம்மா அந்த மாதிரி வைப்பாங்க. அப்படின்னு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், இந்த பலாக்கொட்டை இதெல்லாம் போட்டு செய்வாங்க எங்கள் அம்மா. நான் சொல்லும்போதே எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. பட் எங்கள் அம்மா வந்தால் தான், என் வீட்டுக்கு வந்தால் தான் பண்ணி கொடுப்பாங்க அதெல்லாம். அது நான் என்ன தான் அந்த மாதிரி சமைச்சாலும் வர மாட்டேங்குதுங்க. எங்கள் அம்மா சும்மா பச்சை தண்ணி வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எங்கள் அப்பா எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு எது சொல்லி கொடுக்குறோமோ இல்லையோ, ஆரோக்கியம் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கணும். எந்தெந்த உணவை எப்போ எடுத்துக்கணும், இப்போ நல்லது அப்படின்றதுக்காக அந்த உணவை தவறான டைமில் சாப்பிட்றதுனாலையோ இல்லை குவான்டிட்டி வந்துட்டு அதிகமாகவோ கம்மியாக சாப்பிட்றதுமே பிரச்சனை. அதுவுமே சொல்லித்தரணும். எந்த உணவு எவ்வளோ சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எதை எப்படி சாப்பிடணும், அந்த மாதிரி சொல்லித்தரணும். இது முதல்ல சொல்லித்தர்றதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு சொல்லி அதை வளர்த்துருக்காரு. எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே கண்ணாடி பாட்டிலில் தூதுவளை ஊறுகாய் இருக்கும், கருவேப்பிலை ஊறுகாய் இருக்கும், இஞ்சி ஊறுகாய் இருக்கும், இதெல்லாம் துவையல் மாதிரி, பிரண்டை இருக்கும். இது எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கும். ஓகே, எங்கள் அக்காங்க வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிலில் அரைச்சி வச்சுருவாங்க. அது நாங்கள் எல்லாருமே எடுத்துப்போம். நாங்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹெல்தி.
இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிட்டு குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் சிசேரியன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இது கொஞ்சம் கால் வலி இடுப்பு வலி இதெல்லாம் வருது. மற்றபடி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிகாஸ் ஆஃப் அந்த வே ஆஃப் ஃபுட் எங்கள் அப்பா அப்படி கொடுத்தது தான் காரணம். சரி, அப்போல்லாம் வந்துட்டு ஸ்கூல் வீட்டு வரோன்னா வந்துட்டு இப்போ சாப்பிட்றாங்களே பசங்க சிப்ஸு மிக்சர் முறுக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இல்லையா. அப்போ வந்ததும் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 அல்லது 4 பயிர் வகைகள் டெய்லியுமே அவிச்சு தருவாங்கங்க. வேர்க்கடலை இருக்கும், அதில் உளுந்து இருக்கும், பச்சை பயிர் இருக்குது, ரெட் கலர் சோளம் இப்போ நான் பார்க்குறதே கிடையாது. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி முன்னாடி நாள் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அதை அவிச்சு நாங்கள் ஈவினிங் வந்துட்டு ஸ்கூல் விட்டு வரும்பொழுது எங்களோட ஸ்நாக்ஸ் வந்தது அதுதான் எங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி பயிர் வகைகள் இருக்கும், கிழங்கு வகைகள் இருக்கும், இந்த மாதிரி தான் சாப்பிட்டு நாங்கள் வளர்ந்தோம். அப்போ வந்து 80s கிட்ஸு 90s கிட்ஸுக்கு வந்துட்டு நோ ஆப்ஷன்ஸ். இப்போ சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்போல்லாம் கிடையவே கிடையாது. உண்மை அதுதானே? ஓகே, நான் ஓப்பனாக சொல்கிறேன் சரிங்களா. இப்போ நினச்சா இது சாப்பிட்றோம். அப்போல்லாம் கெஸ்ட் வந்தால் தான் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ரெகுலராக நம்ம வீட்டிலலாம் கிடையாது. ஓகே, அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ குழந்தைங்களுக்கு நான் எப்படி வளர்ந்தனோ அந்த மாதிரி தாங்க என் பசங்களையும் வளர்க்குறேன் நான். அவங்களுக்குமே ரெகுலராக ஸ்கூல் வீட்டு வந்ததும் ஸ்நாக்ஸ் அது இது கிடையாது, ரேராக தான் கொடுப்பேன் நான். வீட்டுக்கு வந்ததும் வந்துட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, அந்த மாதிரி பயிர் கிழங்கு அந்த மாதிரி செஞ்சு நான் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். அதுதான் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். ஒரு நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் ஏன் வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதனோட காரணத்தை எதனால வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி, அது போக்குறதுக்கு என்ன வழி, அந்த மருத்துவ முறையை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை எப்படி சரி பண்ணணும், அந்த மெடிசனை நம்ம எடுத்துக்கும் பொழுது அதனால பக்க விளைவுகள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதையும் பார்த்து தான் நம்ம எடுக்கணும். அப்படின்னு இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஒரு நோய் வந்துருச்சு அப்படியே இந்த மாத்திரை போட்டால் சரியாயிடும் அப்படின்றது கிடையாது. இத்தனை விஷயங்களை ஏன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, திரும்பவும் அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது தெரிஞ்சிக்கும் பொழுது அது திரும்ப வராது. இப்போ இது சாப்பிட்டதுனால இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லையா. இப்போது சரி, நோய் வந்துருச்சு, இந்த மெடிசனை இப்போ சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மெடிசன் சாப்பிடக்கூடிய முறை தெரியாமல் நம்ம சாப்பிட்டுட்டோம்னா சைட் எஃபெக்ட் வந்துடும். அப்போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணும்பொழுது திரும்பவும் அது அகை நிகழாமல் இருக்கும். அதனால தான் வள்ளுவ பெருந்தகை இதை சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திருக்குறள். எங்கள் அப்பா வந்துட்டு இது நிறைய முறை சொல்லியிருக்காரு. இது சரி, இன்னைக்கு ரொம்ப போர் அடிச்சுட்டேன், கண்டென்ட் எதுவுமே சொல்லலையா இன்னைக்கு. சரி, முடவாட்டுக்கால் சூப் அதை பற்றி ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் வீடியோ இருக்குது, இன்னைக்கு தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். இந்த சூப்பை நீங்கள் சாப்பிடும்பொழுது இந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாம் போயிடும் சரிங்களா. இந்த சூப்பை பற்றி வீடியோ பண்ண வந்தேன். சரி, இந்த திருக்குறள் எதுக்கு ரிலேட்டடாக இருக்கே அதையும் சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக. இது நமக்கு தேவையான ஒரு திருக்குறள். நோய் வந்தால் ஆராயணும், எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும், மெடிசன் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், சைடு எஃபெக்ட் வராமல் சாப்பிடணும் சரிங்களா. நன்றி. இந்த பதிவு பிரயோஜனமாக இருக்குன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.